A 5 centimeter tall object is placed perpendicular to the principal axis of a convex lens of focal length 50 centimeter. The distance of the object from the axis is 10 centimeter. Find the nature, position and size of the image. Also find its magnification. சரி, இந்த ப்ராப்ளத்தில் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு. ஓன்றது ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் தி கான்வெக்ஸ் லென்ஸ். சரி, ஏபின்றது தான் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டோடைய டால், அதாவது ஆப்ஜெக்டோடைய ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டர் ஃப்ரம் தி பிரின்சிபல் ஆக்சஸ். ஸோ இதுதான் பிரின்சிபல் ஆக்சஸ். ஸோ இதுலேருந்து 5 சென்டிமீட்டர் டால், இதுதான் ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி கான்வெக்ஸ் லென்ஸ் கொடுத்துருக்குறாங்க 50 சென்டிமீட்டர். இது 50 சென்டிமீட்டர்ன்றது ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி கான்வெக்ஸ் லென்ஸ். வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர். ஸோ 10 சென்டிமீட்டர்ன்றது டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா பொசிஷன் ஆஃப் தி இமேஜ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ ஏபின்றது ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குன்னு பாருங்க, ஃபோக்கஸுக்கும் அதாவது எஃப்க்கும் ஓக்கும் இன்பிட்டிவில் வந்து இருக்கு. ஆப்ஜெக்ட் எஃப்க்கும் ஓக்கும் இன்பிட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு விர்ச்சுவல் எரெக்ட் மேக்னிஃபைடு இமேஜ் வந்து கிடைக்கும். அதாவது இமேஜ் எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய சைட்லேயே இமேஜ் வந்து கிடைக்கும். இந்த இமேஜை நம்ம விர்ச்சுவல் இமேஜ்னு சொல்லுவோம், எரெக்ட் அண்ட் மேக்னிஃபைடு இமேஜ்னு சொல்லுவோம். ஸோ இந்த இமேஜோடைய பொசிஷனும் கேட்டிருக்காங்க, இந்த இமேஜோடைய டிஸ்டன்ஸு, இமேஜோடைய ஹைட் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லென்ஸ் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். 1/v - 1/u is equal to 1/f. ஸோ எஃப்னா ஃபோக்கல் லென்த்து, u ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், v இமேஜ் டிஸ்டன்ஸ். சரி, மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலாவையும் நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். மேக்னிஃபிகேஷன் m is equal to h2 divided by h1 is equal to v/u. இந்த h1ன்றது ஆப்ஜெக்ட் ஹைட்டு, h2ன்றது இமேஜ் ஹைட்டு. ஆப்ஜெக்ட் ஹைட்டு h1 is equal to 5 சென்டிமீட்டர். ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி கான்வெக்ஸ் லென்ஸ் 50 சென்டிமீட்டர். கான்வெக்ஸ் லென்ஸ், அதனால ஃபோக்கல் லென்த்தை நம்ம பாசிட்டிவ்ல தான் மென்ஷன் பண்ணணும். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u given -10 சென்டிமீட்டர். என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆஃப் தி இமேஜ் பொசிஷன் கால்குலேட் பண்ணணும், அதாவது v கால்குலேட் பண்ணணும். தென் ஹைட் ஆஃப் தி இமேஜ் h2 வந்து கால்குலேட் பண்ணணும். தென் வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் தி இமேஜ், இது விர்ச்சுவலா எரெக்டா அப்படின்றத நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் மேக்னிஃபிகேஷனும் நம்ம கால்குலேட் பண்ணணும். சரி, என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம்? இந்த லென்ஸ் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். சரி, அதே மாதிரி மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலாவையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பொசிஷன் ஆஃப் தி இமேஜ் பொசிஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம லென்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். லென்ஸ் ஃபார்முலா என்ன? 1/v - 1/u is equal to 1/f. ஸோ இதில் நமக்கு v தான் கால்குலேட் பண்ணணும். அப்போ -1/uவை ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடில் கொண்டு போயிடுவோம். அப்போ 1/v is equal to 1/f plus 1/uன்னு ஆகிடும். அப்போ 1/v, therefore the equation எப்படி மாறுன்னு பாருங்க. 1/v is equal to fக்கு பதிலாக நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்? 50 plus uக்கு பதிலாக -10. ஸோ அப்போ 1/v is equal to 1/50 minus 1/10. இப்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. 1/v is equal to 50 நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நியூமினேட்டரில் 1 - 5ன்னு மாறிடும். அப்போது 1/v is equal to -4/50ன்னு ஆயிடும். நமக்கு v தான் கால்குலேட் பண்ணணும். அப்போது v is equal to -50 divided by 4. இங்கே -4 divided by 15 இருக்கு இல்லையா, அதை ரெசிப்ரோக்கில் எடுத்தோம் அப்படின்னா -50/4ன்னு ஆகும். அப்போ 50யை 4ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 12.5 கிடைக்கும். அப்போது v is equal to -12.5 சென்டிமீட்டர். வின்றது தான் நமக்கு இமேஜோடைய டிஸ்டன்ஸ். இங்கே நெகட்டிவ் சைன் வந்திருக்கு இல்லையா, அப்போ இமேஜ் வந்து லெஃப்ட் சைடில் தான் இருக்குது, லென்ஸுக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. லென்ஸுக்கு லெஃப்ட் சைடில் இமேஜ் இருந்தாலே தட் இஸ் அ விர்ச்சுவல் இமேஜ். நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? The image is formed at a distance 12.5 centimeter on the same side of the lens. ஸோ அதான் நெகட்டிவ் சைன் வந்திருக்கு. நெகட்டிவ் சைன் வந்தால் நமக்கு ஆப்ஜெக்ட் எந்த சைடில் இருக்கோ அதே சைடில் இமேஜ் வந்து கிடைக்கும். ஸோ இதான் இமேஜ் டிஸ்டன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? ஹைட் ஆஃப் தி இமேஜ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஹைட் ஆஃப் தி இமேஜுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம்? மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். மேக்னிஃபிகேஷன் m is equal to h2 divided by h1 is equal to v/u.
ஸோ இதில் H2 தான் நமக்கு கால்குலேட் பண்ணணும். அப்போ H2 is equal to V by U into H1. ஸோ Vயோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ அப்போ Vயோட வேல்யூ மைனஸ் 12.5, H1 உடைய வேல்யூ 5, Uவோட வேல்யூ மைனஸ் 10. இப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, கேன்சல் ஆயிரும். இப்போது இந்த 5ஐயும் இந்த 10ஐயும் நம்ம கேன்சல் பண்ணால் 2ன்னு கிடைக்கும். அப்போ H2 is equal to இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்போது மேலே 12.5 இருக்கும், கீழே 2 இருக்கும். அப்போ H2 is equal to நமக்கு என்ன கிடைக்கும்? 6.25 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் ஹைட் ஆஃப் தி இமேஜ். ஹைட் ஆஃப் தி இமேஜ் H2 is equal to 6.25. இந்த H2ல வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு. பாசிட்டிவ் வந்தாலே நமக்கு தெரியும் இட் இஸ் அ எரெக்ட் இமேஜ். எரெக்ட் இமேஜ். ஸோ அப்போது தி இமேஜ் ஹைட் இஸ் 6.25 சென்டிமீட்டர் அண்ட் இட் இஸ் எரெக்ட். எரெக்ட்னா நமக்கு தெரியும் பிரின்சிபல் ஆக்சிஸ்லேருந்து அப்போர்ட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? மேக்னிஃபிகேஷன் கால்குலேட் பண்ணோம். மேக்னிஃபிகேஷனுக்கு ஃபார்முலா என்ன? M is equal to V by U. ஸோ Vயோட வேல்யூ மைனஸ் 12.5 சென்டிமீட்டர், Uவோட வேல்யூ மைனஸ் 10. ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1.25 கிடைக்கும். ஸோ இதுதான் மேக்னிஃபிகேஷன். ஸோ இந்த மேக்னிஃபிகேஷன்லேருந்து என்ன சொல்லிடலாம்? த இமேஜ் இஸ் மேக்னிஃபைடு. M is equal to 1ன்னு கிடச்சதுன்னா சேம் சைஸ், M வந்து கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா மேக்னிஃபைடு, M வந்து லெஸ் தென் 1 இருந்தால் டிமினிஷ்டு இமேஜ். ஸோ இந்த இங்கே M எப்படி இருக்குன்னு பாருங்கள், கிரேட்டர் தென் 1 இருக்குது, 1.25 இருக்குது. அப்போ M வந்து கிரேட்டர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா த இமேஜ் இஸ் மேக்னிஃபைடு. ஸோ ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இந்த இமேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இமேஜோடைய டிஸ்டன்ஸ் வந்து 12.5, இமேஜுடைய ஹைட்டு 6.25, மேக்னிஃபிகேஷன் ஆஃப் தி இமேஜ் எப்படி இருக்குது? 1.25 இருக்குது. ஸோ இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் ஸ்டூடெண்ட்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.